ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த கோடை காலம் வந்தாலே நல்ல கொண்டாட்டம் தான் பார்த்துடுங்க. தேங்காய் தென்னை மரத்துக்கு பக்கத்துல எல்லாம் போகிறோன்னு சொன்னால் இதே போல் தென்னை மரத்தில் இருந்து கொழிஞ்சு கொழிஞ்சு நிறைய விழுந்து கிடக்கும் பார்த்துடுங்க. அந்த நேரம் நமக்கு கையில் கத்தி ஒன்றா இருக்காது பார்த்தீங்களா, உடனே பக்கத்தில் இருக்க சுள்ளி கம்பு அப்படியே ஒடிச்சு இதில் ஒரு ஷார்ப்பான பகுதி கிடைக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் உடனே அப்படியே இந்த பகுதியை வாய்ப்பகுதியை ஒரே குத்து குத்து இப்படி சக்கு 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 ஒரே குத்துவேன். அப்படியே குத்தி குத்தி தண்ணியை வெளியில் அடிக்கிறத குத்துவோம் பார்த்துருங்க. அப்படிதானே? எத்தனை தேங்காய் விழுந்தது? ஒன்றே ஒன்று. இப்படி தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் பார்த்துடுங்க. தென்னை மூட்டில் போயிருந்து இதுதான் வேலை. இவன் வந்துட்டான். இவங்க நான் என்ன சாப்பிட்டா, நான் என்ன ஸ்ட்ரா வச்சா குடிக்கேன், இவன் பார்த்துட்டு நிற்கிறேன். இவன் என்ன சாப்பிட்டாலும் விட மாட்டான் பார்த்துருங்க. ஓடி ஓடி வந்துடுவேன் என்ன கூடவே. ஏன்டா பாருங்க, இப்போ நான் உறிஞ்சேன், இங்கே அவனை ஸ்ட்ரா போட்டு உரிய கொடுக்கணும். பாருங்க என்ன வேலைன்னு பாருங்க. என்ன சாப்பிட்டாலும் இவர் கூட வந்துடுவார். அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டுன்னு வைங்க. அடுத்து நம்ம மரத்தில் யார் வேணும்னாலும் பறிச்சிடுவார் இவர். அவ்வளோ பெரிய கில்லாடி ஆனவராக இவர். கில்லாடி டேய் இவருக்கு ஸ்பீடு அளவுச்சு. அவருக்கு மட்டமாக கொடுப்பேன், நீ எனக்கு தர மாட்டியா? இங்கே பாருங்க அடுத்த ஆள். எந்த இல்லை போங்க, நான் குடிக்க போகிறேன். ஸ்ட்ரா கிடையாது. ஸ்ட்ரா இருந்தால் இப்போ நல்ல வசதியாக இருக்கேன் இல்லையா? அப்பா சரிங்க, நீங்கள் எல்லாம் இப்படி கம்பு வச்சு இந்த சுள்ளி கம்போல வச்சு ஒடிச்சு அப்படி குடிக்கிற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஹவு டே வரல, ஆனால் ஓட்டை உள்ளவரை போயிட்டு பார்த்துருங்க. புசுக்குன்னு தண்ணி உள்ளவரை போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரா இருந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்க பார்த்து கம்பு ஸ்ட்ரா. ஸ்ட்ரா சரி, எல்லாரும் கொடுப்போம். ஆசைப்பட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? உங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, தரேன். போங்க போய் உங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தருவேன். அவங்களோட ஆம் ஞம் 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 ஆம் ஞம் 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 ஞம். இவர் இப்போ கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லுவார். கருக்கு வாங்க போனியா? எத்தனை கருக்கு கிடச்சி? இவர் இப்போ பாருங்க, எத்தனை கருக்கு கிடச்சி? 2. 1 இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? 2 கருக்குல 1 இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? அதுதான் இது. 2ல் 1 இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? ஏதாவது எங்களுக்கும் கொடுடி. போட்டு எல்லாம் கருக்கே ஆடு குழச்சி 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 வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து அப்படியே எல்லோரும் சாப்பிடணும். இங்கே பாருங்க, இப்படி தாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கம்பால் கருக்க வெளியில் எடுப்போம். கத்தியே தேவையில்லை. கருக்கு தண்ணி அப்படி கம்பாலே குத்தி வெளியில் எடுத்துடுவோம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு, நான் கமெண்ட் பண்ணுங்க. டே போட வெயிட் பண்ணுடா, தரலாம். சூப்பர். நீங்களும் கத்தி யூஸ் பண்ணாமல் இந்த கம்பால் இதே போல் கருக்கு தண்ணியை குடிங்க சரிங்களா? சத்து உள்ளது. கத்திப்படாமல் நம்ம கம்பால் என்ன செய்ய முடியும்னா கருக்கு தண்ணி குடிக்க முடியும். நன்றிங்க. இவர் வெயிட்டிங். சரிங்க, அவங்க பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் அவங்களும் கொடுத்துரும். அவங்க பாத்திரம் குடிங்க, வாங்கண்ணா குடிங்க. அவங்களும் விட்டு கொடுத்துரும். இல்லைன்னா அவங்களுக்கு சங்கடம் வந்துடும். இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, நம்ம தரலப்பான்னு சொல்லிட்டு. சாப்பிடுப்பா, குடினா குடி. குளிர்காலத்தில் இதமான இளநீர் தண்ணீர் அவனுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆமாம், இங்கே பாருங்க என்ன டேஸ்டாக குடிக்கிறான்னு பாருங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு. இனி எங்கேயாவது தென்னை மூட்டில் கருக்கு இப்படி தொலைஞ்சு கிடந்துன்னு இங்கே இளநீர் கருக்கெல்லாம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவேன். இங்கே வா, ஒரு கருக்கு இருக்குது, எடுத்து இனிமேல் எனக்கும் இப்படி கம்பால் குத்தி சாப்பிடத்தான்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் அடுத்தவனுக்கு கொடுப்போம். இங்கே பாருங்க, அடுத்தவன் வெயிட்டிங். உனக்கு என்ன? எல்லோரும் குடிப்பாங்க எங்கள் வீட்டில்.
நான் என்னென்ன சாப்பிடுவேன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க. ஆமாம், நான் இனி உங்களுக்கு இவருக்கு தெரியலையே. எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு. போ 3 பேருக்கும் ஆசை. இனிப்போ என்ன குடிக்க விட மாட்டாங்க. இங்கே பாருங்க, ஜாலி ஜாலி ஜாலிடே, ஹாலி 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 ஹாலிடே. நல்ல டேஸ்ட்டு பிடிச்சாச்சு. இனிமேல் வந்து எந்த கருக்கை நான் வெட்டுற பார்த்தாலும் 3 பேரும் ஓடி வந்துடுவாங்க. எங்களுக்கு பங்கு போட்டுட்டு தான் நீ குடிக்கணும், இல்லைன்னா வயிற்றால போகணும். அப்படிதானடே? எத்தனை கருக்கு விழுந்து? சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இப்படி வந்து செல்ல பிராணிகளை வந்து நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம இந்த தண்ணீரை எல்லாத்தையும் அப்படியே வடித்து எடுத்துட்டோம். வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம், டேஸ்ட் உண்டாகும். நல்லதாக தான் இருக்குது. அப்புறமா இதை என்ன செய்வோம்னா, நாங்கள் இப்படி தள்ளி எடுப்போம். பார்த்துடுங்க, இது கூட கத்தி தேவையில்லை. இப்படியே தள்ளுவோம், அப்படியே நுறுக்கி வெடிச்சிடுச்சு. ஐயா, வெடிச்சிடுச்சு. இதில் இனி ஏதாவது இது இளம் கருக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வலிச்சு இவங்களுக்கு கொடுத்து நானும் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது விட மாட்டேன். இங்கே பாருங்க, ஒருத்தன் ரெடி. இவங்களுக்கு எல்லாம் நான் என்னென்ன சாப்பிடுவேன் அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவுகள். அதான் சொல்ல அந்த வேற ஒன்றும் இல்லை தான். அடுத்து இங்கே ஒரு ஆள் அப்போ டேய் கம்முனடா. எப்பவும் நம்ம கூட இருப்பாங்க இவங்க. பாரு என்ன வெட்டு வட்டியாய். அவன் எங்கே போகிறான்? சரி, நீங்களும் சாப்பிட்டு மகிழுங்கள்.